வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அதாவது கிட்டத்தட்ட 10 மாத இடைவெளிக்கு பிறகு இந்த கோயிலுக்கு இப்போ தான் போயிருக்கிறோங்க. அதாவது ஏப்ரல் மாதம் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு இன்றைக்கி தான் நான் போயிருக்கேன். செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் கோயில் போகணும்னு தோணுச்சு. திடீர்னு மருதமலை கோயிலுக்கு போனேங்க. அதாவது வடவள்ளியில் ஒரு சின்ன ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் போனோம். ஆனால் சரியான கூட்டம். அதாவது கோவில் என்ட்ரன்ஸு இதான் அப்படியே போயிட்டுருக்குறேங்க. மருதமலை மருதாசனில் இருக்க மணக்கவலை எதிர்க்கு எல்லா கோவிலும் இதை எழுதியிருக்கிறாங்க. மொத்தத்தில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. ஐயப்ப பக்தர்கள் அதிகம், அதுவுமே பொதுமக்கள் ரொம்ப அதிகம். பாருங்கள், எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. நம்ம மேலே பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். சிறப்பு தரிசனத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நின்றுக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டத்தை இந்த சமயத்தில் நான் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு கூட்டம். என்னதான் இருந்தாலுமே முருக பக்தருக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பொதுமக்கள் வேண்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை இந்த கோயிலில் தான் வைக்க போகிறாங்க. அந்த இடத்த நான் காட்டுறேங்க. மேலே அதுக்கு உண்டான வேலை நடந்துகிட்ருக்குது. அதாவது முருகன் கோயில்னால் கொஞ்சம் எப்போவுமே ஸ்பெஷல். அதாவது கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய கோயில்னு பார்த்தீங்கன்னா மருதமலைன்னு சொல்லுவாங்க. இந்த மருதமலையை புகழை சேர்க்கறதுக்கு ரொம்ப பாடுபட்டவரானா சின்னப்ப தேவர் ஃபிலிம்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மருதமலை படம் மருதமலை கோவில் சம்மந்தமான இந்த கோவிலில் எடுத்திருப்பாங்க. அதான் மருதமலை மாமணியே முருகையங்கிற ஒரு பாட்டு இந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க. அதாவது தேவர் ஃபிலிம்ஸில் எந்த பூஜை போட்டாலும் மருதமலை இல்லாமல் பூஜை போட மாட்டார். அந்தளவுக்கு புகழை கொண்டு போய் சேர்த்தார். தேவர் ஃபிலிம்ஸில் முக்கிய பங்கு மருதமலையில். இங்கே கோயில் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது இங்கே பாம்பாண்டி சித்தர்னு ஒரு கோயில் இருக்குது. மருதமலை மேலே கீழே பாம்பாண்டி சித்தர் கோயில். அந்த கோயிலில் அலோடு இல்லை. ஏன்னா அங்கே மண்டபம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய வேலை நடந்துட்டு இருக்குது மருதமலை கோயில் மேலே. அதனால் அலவுடு அங்கே இல்லைங்க. என்ன காரணம்னா திருப்பணிகள் இன்னும் முடியல. கும்பாபிஷேகம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 மாதம் ஆச்சு. நான் தான் அன்றைக்கி சொன்னேன், நம்ம ஆசியாவில் மிகப்பெரிய முருகன் சிலை இங்கே நிரூப்பு பெறுகிறார்கள். பஸ் ஸ்டாண்டு, கழிப்பிடம் இதெல்லாம் புதுசாக கட்ட போகிறாங்க. இது வருங்க, கோயிலுக்கு மேலே போயிட்டுருக்குறாங்க. ஐயப்பா பக்தர்கள் அதிகங்க. அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க இங்கே வந்துட்டு தான் போகிறாங்க. போகிறவங்க அதாவது சேலம், மெட்ராஸ் இப்படியெல்லாம் போகிறாங்கன்னா இது மருதமலை போயிட்டு அதுக்கப்புறம் பழனி போயிட்டு கணக்கப்பட்டி அப்படியும் போகிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த பழனி போயிட்டு மருதமலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகம். இங்கே வருங்க, ஆடு ஒன்று படுத்துட்டு இருக்குது பாருங்க. நெகில்ல போகிற வழியில் ஃப்ரூட்ஸு கடை எல்லாமே இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் மருதமலை கோவில் சிறப்பான தரிசனங்க. அதாவது இன்றைக்கி பொதுமக்கள் கூட்டம் அதிகம். அதேமாதிரி அன்னதானம் உங்களுக்கு டைம் ஸ்லாட் தான் 10, 12, 1, 3, 5 அந்த மாதிரி ஸ்லாட் பிரிச்சுட்ருக்குறாங்க. 24 ஹவர்ஸுமே உங்களுக்கு அன்னதானம் தாங்க மருதமலை கோயிலில். அதாவது இந்த கோயில் என்ட்ரன்ஸ் வரலைங்க. இப்போ தான் மேலே போயிட்டுருக்குறாங்க. அது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மேலே பேர் எழுதியிருப்பாங்க. அதை இடும்பன் சன்னதி, குதிரை பாத சன்னதி நிறைய பேர் இருக்குதுங்க. இது இடும்பன் சன்னதி. இங்கே வழிபட்டால் ரொம்ப நல்லது. இடும்பன் சன்னதி தான் இதுதான் மருதமலை கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இடும்பன் சன்னதியில் எல்லாம் நிறைய வேண்டிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஐயப்பக்தர்கள் பாருங்க, அப்படியே ஜூஸ் அது சாப்பிட்டு மெதுவாக மலை ஏறுறாங்க. ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அதிகம் பாருங்க எப்படி இருக்குங்க பாரு. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் 10 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் போகிறாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க மருதமலை கோவில் பாருங்கள். அங்கங்கே ஆடு படுத்துட்டு இருக்குது. ஆடுக்கு நல்ல வசதியான இடம் பாருங்க. அங்கே ஆடு பாருங்க. இங்கே பக்கத்தில் ஊரெல்லாம் இருக்குது பாருங்க. ஐயப்ப பக்தர்கள் நடந்து வந்துட்டுருக்குறாங்க, ஏறி போகிறாங்க. மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு கூட்டம். என்னென்னா இப்போ வர எல்லா முருகன் கோயில்லையுமே கூட்டம் அதிகம். இங்கே வருங்க, இதான் பஸ் போகிற ரூட்டு. பூரா மலை தான் பஸ் போகிற ரூட்டு, பைக் போகிற ரூட்டு. 4 வீலருக்கு அளவான அனுமதி தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம் தெரியல.
டூ வீலருக்கு அனுமதி இருக்குது. டூ வீலரில் வந்துட்டுருக்குறாங்க. மருதமலை கோவிலில் செவ்வாய்க்கிழமையில் சிறப்பான தரிசனம் பெற்றதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஆன்மீக பக்தர்களுக்கான வீடியோ, முருக பக்தர்களுக்கான வீடியோ. முருக பக்தர்கள் இந்த வீடியோவை தாராளமாக கண்டுகளிக்கலாம். குடும்ப சம்பந்தமான வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்காது. ஓகே, பிடிக்காட்டி பரவாயில்ல, பிடிச்சவங்க பார்க்கலாம். பிடித்திருந்தாலும் பார்க்கலாம், பிடிக்கவில்லை என்ற தாராளம் போகலாம். கோவிலோட என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் வேலை நடந்துட்டுருக்குது. அந்த பக்கம் வழி இல்லை, அலவுடு கிடையாது. பாருங்க எவ்வளோ கோபுரம், எவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சின்னு வருங்க. பாருங்க டூ வீலரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வண்டி பக்கத்தில் நின்றுக்குது. அந்தளவுக்கு ஒரு கூட்டத்தில் இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு தரிசனம் இன்றைக்கி. அந்த இடம் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை வைக்க போகிற இடம். வேலை நடந்துட்டுருக்குது. இந்த இடம் தான், அந்த பில்டிங் தான், அந்த பில்டிங் பக்கத்தில் தான் வைக்க போகிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வேலை நடந்துட்டுருக்குது. பாருங்கள் பக்தர்கள் கூட்டம் பாருங்கள். அந்த பக்கம் உட்காந்துக்கிறவங்க அன்னதானத்துக்கு உட்காந்துக்கிறாங்க. பாருங்க மலை ஏறிட்டுங்க. இந்த பக்கம் லைனாக உட்காந்துக்கிறவங்க அவங்க வந்து அன்னதானம் சாப்பிட்றதுக்கு அன்னதானம் 24 ஹவர்ஸு ஃப்ரீ. பாருங்க சிறப்பு தரிசனத்துக்கு கூட்டம் பாருங்கள். அப்பா சரியான கூட்டம். இது சிறப்பு தரிசனம், அந்த பக்கம் இருக்கிறது பொது தரிசனம். 2 பக்கம் கூட்டம். இங்கே இன்னும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வச்ச இதே எடுக்கலைங்க. அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. மேலே கோபுரத்து மேலே வேலை இருக்குது. மண்டபாவுடைய பளிச்சுன்னு தெரியுது. அதாவது மருதமலை கோவில் மண்டபம் வந்து பலான்னு பளிச்சுன்னு தெரியுது. மொத்தத்தில் பாருங்கள் மருதமலை கோவில் மண்டபம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வருங்க. இல்லை இது மருதமலை கோவில் மண்டபம் இல்லை, இது வந்து சுப்பிரமணிய சன்னதி உள்ளூர் கோயில் இருக்குன்னா அது வள்ளி தெய்வானை கோவில். இங்கே தான் வந்து திருக்கல்யாணம் நடக்கும். ஒரு விளக்கு பூஜையில் ஒரு சில பேர் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய இடம். மேலே தான் வந்து மருதமலை கோவில். பாருங்கள் லைன் பாருங்கள், சிறப்பு வழிக்கு லைன் பாருங்கள். சாமி கும்பிட்டு எல்லோரும் உட்காந்துக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மருதமலை கோவிலில் இன்றைக்கி நல்ல கூட்டம். சிறப்பு தரிசனத்துக்கு சரியான கோபுரத்தோட அளவு வருங்க. எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு வருங்க. மருதமலை கோவிலில் செவ்வாய்க்கிழமை நாளில் சிறப்பு தரிசனம் பண்ணிட்டு பக்தர்கள் எல்லாம் உட்காந்துட்டுருக்குறாங்க. வருங்க மண்டபமாக பளிச்சுன்னு இருக்குதுங்க. அதாவது கோயிலை சுற்றி கடை எந்த கடையும் இல்லைங்க, கீழே தான் இருக்குதுங்க கடை. எல்லா கடையும் கீழே கொண்டு வந்துட்டாங்க. மொத்தத்தில் மருதமலை கோவில் ஒரு சிறப்பான தரிசனம். பாருங்கள் லைன் கட்டி நின்றுக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கூட்டம் தான் மருதமலை கோவிலில். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். இந்த கூட்டத்துலேயும் நான் சாமி தரிசனம் பண்ணி செய்து விட்டேன். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா. பாருங்கள் அவ்வளோ கூட்டத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த டைமில் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கூட்டம். என்ன காரணம்னா செவ்வாய்க்கிழமை, 2வது ஐயப்ப பக்தர்கள் அதிகம். பாருங்க எங்கே பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்கள் தான். செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஓகே, இந்த மருதமலை கோயிலோட உள்ள என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது பாருங்க. கோபுரம் பாருங்க ஓம்னு போட்டு. அதாவது 10 மாதத்துக்கு அப்புறம் இந்த கோயிலில் போயிருக்கிறேன். கும்பாபிஷேகத்துக்கு போனேன் ஏப்ரல் மாதம். அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கிறேன். இது திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா கோயிலே உள்ளே அது பாருங்க ஓம் இருக்குது அந்த கோபுரத்துக்கிட்ட. சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் மருதமலை கோவிலில் இன்றைக்கி ஒரு நல்ல தரிசனம். பாருங்கள் மருதமலை கோயிலில் பாருங்கள் மயில் உட்காந்துருக்க தண்ணி ஒழுகிட்டு இருக்கிற மாதிரி கோயிலுக்குள்ளே இந்த சைடில் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓம் கரவனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஓம் முருகன்.